ஒரு பெண் தன்னுடைய குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு வந்த இந்த பொல்லாத ஆவி நீண்ட காலமாய் அந்த பெண்ணுக்குள்ளிருந்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்து அதோட சிந்தையை கெடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அது வேதனைப்படுத்தினதாம். பிரியமானவர்களே, இந்த ஆவி தன் வாயினால் அறிக்கை செய்வதை இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இந்த சபிக்கப்பட்ட பிசாசு இந்த மகளை விட்டு விலகட்டும். இந்த நிமிஷமே விலகட்டும். சர்ப்பத்தினால் இந்த மகளை கெடுக்க, இந்த மகளுடைய சிந்தையை மாற்ற ஒன்னால இனி முடியாது. இயேசுவின் நாமத்தினால் அருவருப்பான பிசாசு, அருவருப்பான பிசாசு, சபிக்கப்பட்ட ஆவி, அருவருப்ப வாய மூடேசுவின் நாமத்தில் உன் நாவுகளை நான் கட்டுகிறேன். உன் நாவுகளை நான் கட்டுகிறேன். சரீரத்தை விட்டு வெளியேறும். இயேசுவின் நாமத்துல கட்டளை. ஏன் போக முடியாது? வாய்ப்பே வாய்ப்பே. அவள் இயேசுவின் பிள்ளை. விலகை பொழுது இவளை தொடுவதற்கோ இவளை கெடுப்பதற்கோ அவர் எண்ணங்களை சிந்தனைகளை மாற்றுவதற்கோ உனக்கு எந்த தகுதியும் எந்த அனுமதியும் கிடைக்காது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட வெளியேறு. வேற என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற அந்த மகளுடைய வாழ்க்கையில? எண்ணத்தை சிந்தை கெடுத்துட்டேன். சிந்தை கெடுத்திருக்கியா? பிள்ளைகளாம் தொட முடியும். கைகள் படக்கூடாது. இயேசுவின் நாமத்துல இனிமே எனக்கு இங்க வழி கிடையாது. உனக்கு வேற வழியே கிடையாது. எனக்கு இங்க போகணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ உன் இடம் வனாந்திரம், உன் இடம் வனாந்திரம், உன் இடம் வனாந்திரம். வழி இல்லையே, வெளியேறணும். உன் இடம் வனாந்திரம். ஐயோ, இந்த உடம்பு எனக்கு வேணுமே. இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியாது. இது இயேசுவின் பிள்ளை. கேட்டுக்கிட்டு இருந்தா இப்ப கேட்கவே மாட்டீங்கிறா. உனக்கு உள்ள அனுமதி கிடையாது. இயேசுவின் நாமத்தில் கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன். நான் குலதெய்வம் என்ன அப்படி கும்பிடுவா, கும்பிட மாட்டீங்கிறா. என்னமா நீ குலதெய்வம் எல்லாம் கிடையாது. அவளோட குலதெய்வம் இயேசு. இயேசுவா, இயேசுவா, இயேசு. நெருப்பு ஓ மேல விழும். நெருப்பா என் இயேசு இறங்குவா. அவருடைய வல்லமை நெருப்பா ஓ மேல விழும். பட்சிக்கிற அக்கினியா என் தேவ ஆவியோட வல்லமை இறங்க. சுட்டரிக்கும் அக்கினி. இயேசுவின் உன் நேரம் முடிஞ்சிருச்சு. உன் நேரம் முடிஞ்சிருச்சு. இயேசுவின் நாமத்தில். சரிங்க சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கிறீங்க?